வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணெய்லாம் குடிக்கவே இல்லை, நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிறலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பொழிஞ்சு எடுத்தாச்சு. அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்குருவோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு சேர்த்துக்கலாங்க, ஒரு அரை பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் பட்டை துண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குறைப்பான பதத்துக்கு தண்ணி எதுவுமே விடாமல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அந்த மீல் மேக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்கள். இது போல் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு அந்த மீல் மேக்கர் மிக்ஸில் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குருவோம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் மாவு வந்துட்டு அந்த மீல் மேக்கரில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே போல் எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோலா உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பு வந்துட்டு மிதமான தீயிலேயே வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமாட்டுக்கு நம்ம கரண்டியை வச்சு இது போல் கலந்து விடலாங்க. போட்டோன்னையுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, உடஞ்சி உதிர்ந்து போயிடும். 1லேருந்து 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் கரண்டியை வச்சு எல்லா பக்கமுமே ஈவனாக வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆனால் போதுங்க, நல்லா வந்துட்டு மொறுன்னு வெந்து வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த கோலா உருண்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.